பிரியமானவன் என்று வேதத்துல கர்த்தர் எல்லாரையும் அழைத்தாரா என்று கேட்டால் இல்லை. ஆனால் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்க எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்கிற அழைப்பை எல்லாருக்கும் கொடுத்தார். ஆனால் தேவன் பிரியமானவனே என்று சுருக்கம் சில பேரை தான் கர்த்தர் அழைத்தார். அதில் ஒருவர் தான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் ஞான ஸ்நானம் பெற்று கரையேறின உடனே வானம் திறக்கப்பட்டு, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன் என்று உரைத்தது என்று வேதம் சொல்லுகிறது. உபாகம் 33 பென்யமீனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் கர்த்தருக்கு பிரியமானவன். தாவீதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக நான் பார்த்திருக்கிறேன். அதனாலதான் அவர் தாவீதின் குமாரன் என்று அறியப்படுவதிலே அவர் வெட்கப்படவில்லை. அந்த அளவுக்கு தேவனுடைய இருதயத்துக்கு ஒருவன் நெருக்கமானவனாய், தேவனுடைய பார்வையிலே ஒருவன் பிரியமானவனாய் காணப்படும் போது அவன் பரலோகத்துக்கு ரொம்ப ஃபேவரைட்டா மாறிடுறான். அவன் ஆண்டவர் விடவே மாட்டார். அப்படிப்பட்டவர்களில் ஒருவன் தான் யார் என்றால் இந்த தானியேல். ஒரே ஒரு வாழ்க்கை தான். ஆமென். அவர் தேவனால் புகழப்படுகிறவனே உத்தமன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் ஒருவனை புகழ்வதற்கு ஆண்டவர் தாமதிக்கவே மாட்டார். அதனாலதான் கேப்ரியல் தூதன் வேகமாய் வந்து அந்திபலி நேரமாகிய சமயத்தில் அவன் கேப்ரியல் எப்படி வந்தாராம்? வேகமாக என்ன வார்த்தையை சொல்ல வந்தார்? நீ எனக்கு ரொம்ப பிலவட்பா, நீ எனக்கு ரொம்ப பிரியமானவன். இதை சொல்றதுக்கு கர்த்தர் வேகமாய் அனுப்புகிறார்.